வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி இதிலெல்லாம் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு வரோங்க. அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளான கான்செப்டை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ எந்த விதமான இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ண தேவையில்லை, யாருக்கிட்டேருந்தும் நீங்கள் கால்ஸ் வாங்க தேவையில்லை. நீங்கள் 6 மாதம் நீங்கள் இதை பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் ஜெயிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தினமும் வந்து பார்த்துட்டு வர்றோங்க. இது இல்லாமல் கமாடிட்டியில் கோல்டு, க்ரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸு, சில்வரு இந்த மாதிரி கமாடிட்டிஸ்லாம் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து தினமும் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங் நடந்தது. அது இல்லாமல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்லலாம் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஃபாலோவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ், அதை நான் உங்களுக்கு படித்து காட்ட விருப்பப்படுறேன். உங்களின் காணொளியை நான் கடந்த 6 மாதங்களாக பார்த்து பயிற்சி செய்து வருகிறேன். கடந்த 1 வாரமாக வர்த்தகம் செய்து வருகிறேன். நான் வர்த்தகம் செய்ய காரணமாக இருந்தவர்கள் நான் உங்கள் காணொளியை பார்த்து நான் வர்த்தகம் செய்வதைக் கண்டு வியக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் உங்களின் காணொளி எப்பொழுது வரும் என நான் காத்து கொண்டு இருக்கிறேன். காணொளியை பார்க்கும் நேரத்தில் அதை ஒரு கணம் நிறுத்திவிட்டு நீங்கள் அடுத்து என்ன செய்வீர்கள், என்ன சொல்வீர்கள் என நான் கணித்து பார்ப்பேன். 1 மணி நேரம் இருக்கும் காணொளியை நான் இவ்வாறு செய்வதால் 3 மணி நேரம் கூட ஆகும். அதாவது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த மாதிரி வந்து ஒரு என்னுடைய ஃபாலோவர் வந்து இந்த மாதிரி யோசித்து அடுத்து நான் வந்து என்ன மாதிரி வந்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை கணிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறது என்னால் மறக்கவே முடியல. இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறது இதுக்கு உங்களுக்கு வந்து அது நீங்கள் 1 மணி நேரம் என்னுடைய வீடியோ ஏற்கனவே வந்து இருக்குது, அதை பார்க்கவே நிறைய பேர் சங்கடப்படுறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி பார்க்கும்போது 3 மணி நேரங்கிறது மேலே கூட ஆகலாம். ஸோ அவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து மார்க்கெட்டை வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆர்வத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இது வேறு யாருக்காச்சும் வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கடுமையான பயிற்சி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நானே வந்து சில நேரங்களில் என்ன சொல்லுவேன், நான் அடுத்து நான் வரைய போகிறேன், இது வரையிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டர்ன் வரைங்க. நீங்கள் வரைஞ்சதும் நான் வரைஞ்சதும் கரெக்டாக வருதா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லுவேன். அவர் ஆனால் முழு காணொலியும் வந்து அந்த மாதிரி வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இவ்வளோ கடின உழைப்பு வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கும்போது நீங்கள் வெற்றியை கண்டிப்பாக வந்து அடைஞ்சிருவீங்க. இதில் என்ன சொல்கிறாரு, வேறு 1 மணி நேரம் கூட ஆகும், ஆனால் நேரம் போவதே தெரியாது. நேரம் போவதே தெரியாது அப்படின்னா ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் புரிஞ்சால் தான் உங்களுக்கு நேரம் போகிறது தெரியாது. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியல அப்படின்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். போர் அடிக்கும், தூக்கம் வரும், சிந்தனை வேறு எங்கேயாச்சும் இருக்கும், ஆர்வமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு புரியலை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுனால ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது, நேரம் போகிறதே தெரியல. இவ்வாறு செய்வதால் நான் வர்த்தக நேரத்தில் கணிப்பது சுலபமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் ஒரு வர்த்தகத்தை எப்படி அணுகுவீர்கள் என்று யோசித்து அதை போல் நானும் அணுகுகிறேன். இந்த பக்குவத்தை எனக்கு அளித்த உங்களுக்கு மிகவும் நன்றி. உங்களின் குரல் என் சந்ததியின் நதி நீராகவும் சில நேரங்களில் பண்பு ரீதியாகவும் மாற்றியதை உணர்கிறேன். நன்றியை எவ்வளியில் சொல்வது என்று தெரியாத நிலையில் நன்றியை வார்த்தைகளால் மட்டுமே சொல்ல முடியுது. நன்றி. ரொம்ப 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 சந்தோஷம் சூரியகுமார். நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய மெசேஜ்லாம் அனுப்பிச்சு கேள்வியெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் இந்தளவுக்கு கடுமையாக வந்து பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்களா நிஃப்டியில். ஸோ நிஃப்டி கரெக்டாக வந்து சப்போர்ட்டில் இருந்து எங்கே போனால் நம்ம எங்கே வந்து ட்ரேடு வந்து எடுக்கணும், சப்போர்ட்டில் தான் எடுக்கணும். நல்லா புல்லிஷாக வந்து மேலே போயிட்டே இருக்கிறோம். அதனால் நான் வந்து இந்த இடத்துல ஒரு பையை ட்ரை பண்ண போகிறேன், இல்லை இன்றைக்கி ஓப்பன் ஆனோன்னா நான் பையை ட்ரை பண்ண போகிறேன், இன்றைக்கி ஓப்பன் ஆனோன்னா கால் ஆப்ஷனில் போயிட்டு நான் வந்து ஒரு கால் எடுக்க போகிறேன், அவன் வந்து 25,000க்கு மேலே போயிடுவான். இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் தப்பு. நீங்கள் ட்ரேடு எடுக்கணுமா, சப்போர்ட்டுக்கு வரும்போது எடுத்தால் தான்.
விட்டுட்டிங்களா போனது தான். அதுக்கப்புறம் திரும்ப எப்போ இங்கே வர்றான்னு பாருங்கள். கொஞ்சம் நெருக்கத்தில்னாச்சும் வரணும். இங்கே என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு குரூப்பில் டூப்பு கேண்டில் தெரியுது. அதே சமயத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரீவியஸாக சப்போர்ட்டும் இருக்குது. ஒருவேளை இங்கே வந்துட்டு கூட அவன் வந்து திரும்ப வாய்ப்பு இருக்குது. சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி மேலே இது வரைக்கும் போயிருக்கிறான், அடுத்து கொஞ்சம் மேலே போயிருக்கிறான், அடுத்து கொஞ்சம் மேலே போயிருக்கிறான், அடுத்து ஒரு பை ட்ராப் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேலே போன மாதிரி போயிருக்கிறான். இந்த லெவலுக்கும் இந்த தடவை கொஞ்சம் மேலே போயிட்டான். ஒருவேளை இது நடக்க வாய்ப்பில்லை, நடந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம், இன்னும் கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இது நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா நீங்கள் பையை ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு என்னமோ இந்த இடத்துலையே வந்து அவன் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த இடத்துல இன்னொரு கேண்டில் இருக்குது. 1 hour டைம் ஃப்ரேமில் 2 நாளைக்கு வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்குதுங்க. ஒரு நாளைக்கு போயிருக்கு, 2வது நாள் வந்து கொஞ்சமாக போயிருக்கிறான். இதில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரே ஒரு பியரிஷ் கேண்டில், இந்த இடத்துல ஒரே ஒரு பியரிஷ் கேண்டில். இவ்வளோ பெரிய மூவில் இது என்ன மூவ்? 24,250 இருந்து 25,000 750 பாயிண்ட் மூவ் ஆகிருக்குதுங்க. 750 பாயிண்ட் மூவ் ஆனதில் 2 இடத்துல பியரிஷ் கேண்டில் உங்களால் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து டைரெக்டாக போய் டார்கெட் 25,000 போய் டச் பண்ணிட்டான். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் வந்து போடுறோம். ட்ரெண்டு போட்டுட்டு இப்படி போகுது அப்படின்னு நம்ம பேட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? கீழே வரைக்கும் வரக்கூடாது. வந்தால் கூட இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறதுனால தப்பு கிடையாது. இவ்வளோ தூரம் வருது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பாதியிலேருந்து திரும்பினோம் அப்படின்னா இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணி நல்லாவே இன்னும் கூட நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே சப்போர்ட்டில் இருக்கும்போது தைரியமாக வந்து பை பண்ணணும். புல்லிஷாக நல்லா போனதுக்கப்புறமா இன்றைக்கி காலங்காத்தால் மார்க்கெட்டு இன்னும் மேலே போகணும் பை பண்ணியிருந்தீங்கன்னா மாட்டியிருப்பீங்க. ஸோ அந்த தவிர எப்போவுமே எந்த சார்ட்லேயுமே பண்ணக்கூடாது. இது நிஃப்டின்னு நினச்சி நீங்கள் பார்க்காதீங்க, எல்லா சார்ட்டுக்குமே நான் சொல்கிறது வந்து பொருந்தும். சரிங்களா? நிஃப்டியில் இன்றைக்கி வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறான்? கேப் அப் ஆகி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கேப் அப் ஆகிறது, கேப் டவுன் ஆகிறதுல வந்து பெரிய பிரச்சனைங்க. இது மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைங்க. இது வந்து என்ன அப்படின்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அவன் பாட்டு போயிட்டு இருக்கிறான். ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் ஆனாலும் கேப் அப் ஆனாலும் அதை பற்றிலாம் அது ஏன் நடக்குது, ஏன் அது வந்து இங்கேயே தானே ஓப்பன் ஆகணும், அந்த ஆராய்ச்சிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அதை ஆராய்ச்சி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பணம் வராது. அவன் போக்கில் போய் நம்ம எங்கேயாச்சும் ட்ரேடு கிடைக்குதா எடுத்துகிட்டு இன்றைக்கி வாய்ப்பு இருந்ததுன்னா உள்ளே போய் வெளியே வருவோம், இல்லைன்னா கம்முன்னு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போவோம், கேபிட்டலை காப்பாற்றிப்போம் அப்படிங்கிற மனநிலையிலேயே நீங்கள் இருக்கணும். எதுக்காகவும் டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆகாதீங்க. சரிங்களா? ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பன், அதாவது கேப் அப்பாகி ஓப்பன் ஆகிருக்கிறான். இதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏன் அப்படி ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 1 hour பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஹை வந்து முடிச்சிட்டான், ப்ரீவியஸ் ஹைக்கே வந்து நின்றுட்டான். இதுக்கப்புறம் இன்னும் கூட மேலே நல்லா போகும், இந்த அளவுக்கு மேலே போகும்னு நினச்சிட்டு அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பை பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறத கொஞ்சம் நாளைக்கு நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். நீங்கள் தொடர்ந்து ட்ரேடிங் பண்ணினீங்க அப்படின்னா ஜெயிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு அதனால் நான் பை பண்ணுறேன் அப்படின்னு என்றைக்குமே வந்து பண்ணிடாதீங்க. ப்ரீவியஸ் லெவலுக்கே போச்சுங்களா, ப்ரீவியஸ் லெவலுக்கே கரெக்டாக போனோம். அப்படியே ஃபுல்லாக புல்லிஷாக போகிற மாதிரி போனோம். இந்த இடத்துல வந்து ட்ரெண்டாகி வந்துகிட்டு இருந்தது. ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே வந்துகிட்டு இருந்தது. இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிச்சு மேலே போயிடுச்சு. எவ்வளோ குட்டி பேட்டர்னாக இருந்தாலும் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த ரூல் வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யும். இது இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, இந்த ரூல் வந்து கரெக்டாக வேலை செய்யும். ஃபாலோ ஆகிட்டு இருந்ததுன்னா மேலே தான் பிரேக் ஆகும். ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டு கூட உங்களுக்கு வந்து செல்லில் கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறான் அப்படின்னா, ஈக்குவல் லோவோ ஃபெயில்டு லோவோ கொடுக்குறான்னா பிரேக் ஆகி மேலே தான் போகும்.
அது இவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அதனால தான் சொல்லுவேன், ஹையர் ஹை லோயர் லோ சீக்வன்ஸை நல்லா மாஸ்டர் பண்ணிக்கோங்க. கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனவன் இந்த கேப்பை எப்படி வந்து ஃபில் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்தில் வந்தோன்னே என்ன பண்ணியிருக்கான், இந்த ட்ரெண்ட் ஆன மாதிரி ஆனால் கொஞ்சம் அப்படியே மேலே போனான். இந்த மேலே போனவன் என்ன பண்ணான், கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லெவலில் இருந்து காலையில் என்ன ஹைக்கு போனானோ அதே ஹைக்கு போயிட்டு அங்கேருந்து மொத்தமாக கீழே விட்டான். கீழே விடும்போது என்ன பண்ணான், இதை கட் பண்ணிட்டான். இதை கட் பண்ண அடுத்த டார்கெட் எங்கே, இங்கே. அவ்வளோதான், சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறான். இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறான், சீக்வன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கிறான். ஈக்குவல் ஹை வச்சான், அங்கேருந்து வந்து இந்த லோவை கட் பண்ணான். கட் பண்ணதுலேருந்து வந்து அவன் பொறுமையாக வந்து கீழே போக ஆரம்பித்தான். இங்கேருந்தே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹைக்கு போயிருக்கிறானா திரும்ப ரிவர்ஸ் வரும்போது அந்த ஹைக்கு போக மாட்டான். திரும்ப ரிவர்ஸ் வரும்போது அந்த ஹைக்கு போக மாட்டான். திரும்ப ரிவர்ஸு இந்த லோவை கட் பண்ணணும். இந்த ஹையை கட் பண்ணாமல் இந்த லோவை கட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போகும். இப்படியே இது நடந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது, இதில் பாதி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு 50% வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயே கூட உங்களுக்கு டூல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிபனாச்சி. ஃபிபனாச்சியில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லோ இருக்குதுங்க. இந்த லோலேருந்து இந்த ஹைக்கு வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு. ஸோ ஃபிபனாச்சி லவர்ஸ் நீங்கள் வந்துட்டு இதை உடனே வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக போயிடுவான்னு நினைக்காதீங்க. அது எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறான்னு சரியாக வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஒரே ஒரு விஷயத்துக்காக எதுக்காக பயன்படுத்துகிறேன்னா அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஆகுது, இல்லை ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா ரிவர்சல் வர ஆரம்பித்தேன்னா 50% வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50%. இந்த கீழே வர்ற இந்த புல் பேக்கு 50% வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 50% கீழே, அதாவது இதுக்கு மேலே இருக்குது ப்ரீமியம் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க, இதுக்கு கீழே இருக்குது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்கவுண்ட்டுக்குள்ளார ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் வந்தது அப்படின்னா நம்ம பை பண்ணும்போது வந்து அப்படியே ட்ரெண்டை பேஸ் பண்ணி அப்படியே மேலே போகுது. ஸோ இது நிறைய இடத்துல நடந்திருக்குது. அதனால் நான் வந்துட்டு இதை நான் உங்களுக்கு சும்மா இந்த வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பட் இதை வந்து ரொம்ப டைட்டாலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நம்மளோட இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஒரு பெரிய ஃபால் ஆச்சுங்க, ஒரு நல்ல பெரிய ஃபால். அப்புறம் ஒரு க்ரீன் கேனில் வந்து பார்த்திங்களா அப்படியே மேலே போயிட்டானா, இந்த மேலே போனவன் திரும்ப வந்து இந்த இடத்துக்கே வந்திருந்தான் அப்படின்னா, ஈக்குவல் லோக்கு வந்திருந்தானா வாங்கியிருந்தானா திரும்ப வந்து மேலே தான் போவான். ஆனால் இந்த இடத்துலேருந்தே வந்து மேலே போக ட்ரை பண்ணான், இந்த மேலே அவனால் போக முடியல. அப்போவே தெரியுது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்குது அப்படின்ட்டு. வீக்காக இருக்கிறதுனால ப்ரைஸ் எங்கே போச்சு, திரும்ப வந்து கீழே போயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் பையை வந்து ட்ரை பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், அதுதான் ரூல். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன் பண்ண மாட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுது இந்த ஹைக்கே வந்து போக முடியல. ஒருவேளை இங்கேருந்து போனவன் இந்த ஹைக்கு இந்த மாதிரி வந்து ஈக்குவலாக போயிட்டு கீழே வந்திருந்தானா இவ்வளோலாம் வந்திருப்பான் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மேலே போகும்போது இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுவான். இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. உடனே நீங்கள் ட்ரெண்ட் லைனை போட்டுருவீங்க, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து போட்டுருவீங்க, போட்டுட்டு பிரேக் ஆகிடுச்சு போயிடுச்சு. அப்போ இதோடைய டார்கெட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கே போயிடும். பட் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த ஹைக்கே போக முடியல, அவனால் போக முடியாமல் கீழே வந்ததுனால இந்த லோவை கட் பண்ணி புது லோ வச்சுட்டான். திரும்பவும் மேலே போகும்போது வீக், இந்த ஹைக்கே போக முடியல, கீழே வந்துருக்கிறான். திரும்பவும் மேலே வரும்போது இந்த ஹையை வந்து அவன் வந்து கட் பண்ணணும், இல்லைனா தொடனாச்சும் செய்யணும். அட்லீஸ்ட் தொட்டானா இப்படி வந்துட்டு திரும்ப வந்து மேலே போவான். அப்போ திரும்பவும் நம்ம ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி போட்டு மேலே போகுதுன்னு நம்ம வந்து பேசுவோம். இந்த லெவலை அவன் கட் பண்ணி மேலே போனான்னா இந்த ஹைக்கு போயிடுவான். கட் பண்ணி மேலே மாதிரி க்ளோஸ் வைக்கணும். புல் பேக் வந்தானா மேலே போவோம், புல் பேக் வந்தானா மேலே போவோம். ஸோ நாளைக்கு இந்த மாதிரிலாம் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்து பார்த்துருவோங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, 1 ஹவரில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பக்காவான என்ட்ரி கொடுத்தாங்க. இந்த என்ட்ரியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 1800 புள்ளி மேலே போயிட்டான்.
எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மேலே போயிருக்கிறான். இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு நேராக மேலே எங்கே போயிருக்கிறான் பாருங்கள், கரெக்டாக இந்த லெவலுக்கு போயிருக்கான். ப்ரீவியஸ் ஹையில் போய் நின்றுட்டான். இப்போ இந்த தடவை மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பித்தான் அப்படின்னா இந்த ஹைக்கு போவான். இன்னொரு புல் பேக் வந்துட்டு மேலே போக ஆரம்பித்தானா இந்த ஹைக்கே போயிடுவான். இது ஏதோ அஸ்ட்ராலஜி சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க. இது நிறையா இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து நடந்துருக்குது. நாளைக்கு அப் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இந்த இடத்துக்கு போய் திணற ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் டக்குன்னு மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு போயிட்டு திரும்ப ரிஜெக்ஷன் தான். கீழே வரும்போது என்ன பண்ணுவான், இந்த லோவை கட் பண்ண மாட்டான். இங்கே எப்படி வந்து ஈக்குவலாக வந்து லோ வச்சானோ இந்த லோவிலேருந்து அப்படியே மேலே போனான் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த லெவலுக்கு போய் கீழே வந்தான்னா இங்கேருந்தே வந்து மேலே போக ஆரம்பிச்சிருவான். எங்கே போவான், இந்த லெவலுக்கு போயிடுவான். அப்புறம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து பேரலல் சேனல் பேட்டர்ன் வருது, அது வருது, இது வருது, வெட்ஜு வருது, ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டு இருப்போம். பட் ஆனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதிரி பொறுமையாக அப்படியே வந்து மேலே போவோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கிறானே, இந்த இடம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான இடம்னு பார்த்துக்கிட்டிங்களா? சப்போர்ட் எடுத்திருக்கானா? ப்ரீவியஸாக வந்து அந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போயிருக்கான். பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன். திரும்பவும் சப்போர்ட் எடுத்திருக்கானா? சப்போர்ட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ணி கீழே வந்தோன்னா ரெசிஸ்ட் ஆகிருக்கான். திரும்ப பிரேக் பண்ணி மேலே போனோன்னா சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், பிரேக் பண்ணி கீழே வந்தோன்னே ரெசிஸ்ட் ஆகிருக்கான். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம்? அந்த இடத்த வந்து நீ தொட்டான்னு கீழே வந்துட்டான். அந்த ஆக்டிவிட்டி வந்து எக்கச்சக்கமாக எந்த இடத்துல இருக்குது, கரெக்டாக இன்றைக்கி வந்து ரிஜெக்ட் ஆனால் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்படியே ஹிஸ்ட்ரி அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் நான் 1 hour வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 30 minutes பார்க்கலான்னு சில பேர் நினைக்கிறீங்க, சில பேர் 2 hours பார்க்கலான்னு நினைக்கிறீங்க, சில பேர் வந்துட்டு 4 hours பார்க்கலான்னு நினைக்கிறீங்க. பட் வந்து அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தெரியாத விஷயம் வந்து உங்களுக்கு 1 hour வந்து ரொம்ப உங்களுக்கு இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. 1 hourல இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். 5 minutesல போய் ட்ரேட் எடுக்கணும். 1 hour நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும். 1 hourயும் 5 minutesையும் குழப்பிக்கிறதுக்காக நீங்கள் பார்க்கல. இதில் அது வருது, அதில் இது வருது, அதெல்லாம் கிடையாது. 1 hourல நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. 5 minutesல போயிட்டு அங்கே உங்களுக்கு என்ன சப்போர்ட் வருது, ரெசிஸ்டன்ஸ் வருது, என்ன மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான், அதெல்லாம் பார்த்து 1 hourல என்ன நீங்கள் பார்த்தீங்களோ, என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை நீங்கள் எடுப்பீங்க. சரிங்களா? சரி, இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான்ல, நம்ம என்ன பண்ணுவோம், 5 minutesல போய் பார்ப்போம். ஸோ 5 minutesல நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வந்தான் பார்த்தீங்களா? இந்த கீழே வந்தவன் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன்னா நேற்றுலேருந்து வந்த அந்த என்ட்ரி எக்ஸிட்டுன்னு நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக எடுத்துகிட்டு வந்து மேலே போனோம் பார்த்தீங்களா? நேற்று ஒரு ரேலி பண்ணான் மார்க்கெட், அதாவது ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு பெரிய ரேலி. எல்லாரும் ரேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் செட்டிலாக வந்து மூவ் ஆகிட்டு இருந்தான். அட்லீஸ்ட் இந்த ஹைக்குனாச்சும் வருவானா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கும்போது நாங்களாம் வரமாட்டோப்பா அப்படின்ட்டு இங்கேயே வந்து முடிச்சிட்டான். பட் ஆனால் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன உடனே இந்த ஹையை சும்மா ஜஸ்ட் லைக் தட்டு போயிட்டு கடந்து மேலே போயிட்டான். மேலே போனோடனே அடுத்த டார்கெட் இதுதான். இந்த இடத்துக்கு வந்தோன்னே ரிஜெக்ட் ஆனால் பார்த்தீங்களா? இந்த ரிஜெக்ஷன் வந்து என்ன ஆகணும்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்தானா, மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வர முடியல பார்த்தீங்களா? இங்கே மேலேயே போகல, அதனால் இது கணக்கில் வராது. இங்கேருந்து போய் இப்படி வந்துருக்கிறான், இங்கேருந்து போயிட்டான். கொஞ்சம் கூட கீழே பாஸ் தான் பண்ணியிருக்கானோடைய ஸ்விங்கெல்லாம் இதை சொல்ல முடியாது. இதை கூட நம்ம ஸ்விங்கு ஹை ஸ்விங்கு லோன்னு சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து அவன் பாட்டுக்கு உள்ளே போயிட்டான். நம்மளுடைய லெவலுக்கு வந்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணிடுது பார்த்தீங்களா மார்க்கெட்டு? இது பாருங்கள், இது வந்து மதிக்கவே இல்லை. இதனால் கொஞ்சம் மதித்தான் இந்த ஹையை மதிக்கவே இல்லை. மதிக்காமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டான். இதெல்லாம் எதுக்கு வரைகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த டார்கெட்டுக்காக வரைகிறோம்.
அப்போ இந்த லெவல்லையே வந்து ஹைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விக்கு தான். இந்த விக்கை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். பட் ஆனால் நம்ம ரேஞ்சுக்குள்ளார வந்த உடனே மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கேண்டில், அடுத்து இன்னொரு ரெட் கேண்டில், அடுத்து ஒரு பெரிய ரெட் கேண்டில். காலையிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேண்டிலை பார்க்கவே இல்லை. கண்டினியூஸாக அப்படியே வந்து கீழே வரவே இல்லை. அழகாக இந்த லோவை கட் பண்ணால் இது எதிர்பாராத மூவ். உண்மையாலுமே யாருமே எதிர்பார்க்கணும், நானும் எதிர்பார்க்கல, இவ்வளோ பெரிய மூவ் எதிர்பார்க்கல. ரிஜெக்ஷன் ஆகலாம். ரிஜெக்ஷன் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் வந்துடுவான், இன்னொரு தடவை ஏமாற்றுவான். நான் இதை டார்கெட்டாக வச்சுருந்தேன், இந்த டார்கெட் கண்டிப்பாக போயிடுவான் அப்படின்னு. இப்போ இன்னொரு தடவை கடைசியாக என்ன பண்ணுவான், பை ட்ராப் பண்ணுவான், கடன்னு மேலே போகிற மாதிரி போவான். பை ட்ராப்புன்னு சொல்லுவோம், நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் நம்ம அதை பற்றி. அந்த பை ட்ராப் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணி இப்படி ஸ்விங் ஆகி இப்படி கீழே வருவான். எல்லா நேரத்துலையும் அந்த மாதிரி வந்து அழகாக பொறுமையாக வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஷாக்கரும் வந்து இருக்க தான் செய்யும். ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ரெசிஸ்டன்ட் போயிட்டானா உங்களுடைய வேலை என்ன? ட்ரெண்டு வந்து பையில் இருக்குது, நல்லா மேலே வந்துருக்கிறான், 2 நாளாக மேலே வந்துட்டு இருக்கான், இன்னும் மேலே போவான், இன்னும் மேலே போவான். இல்லை, கொஞ்சம் கீழே வந்து தான் போவான், புல் பேக் வந்துட்டு தான் போவான். சரி, ஓகே. நம்ம அதில் ஒரு ஃபிபனாச்சி போட்டோம் பார்த்தீங்களா, இதில் ஒரு ஃபிபனாச்சி போடுவோம். இங்கே இருக்குது, இதுதான் லோ, இதுதான் வந்து ஹை. என்ன நடந்துருக்குது பார்த்தீங்களா? 50% வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டாக ஆறானா 50% புல் பேக் வந்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அது ஒரு லாஜிக். அது நிறைய தடவை அது நடக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்குறோம். இங்கே என்ன நடந்துருக்குது, 50க்கும் 61.8க்கும் நடுவில் வந்துட்டு அப்படியே நின்றுட்டான். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னோன்னா இந்த ஃபிபனாச்சி ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருமே வந்து அந்த கோல்டன் ரேஷியோ சொல்லுவாங்க, 61.8ன்ட்டு. எக்ஸாக்டாக அங்கே தான் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு மார்க்கெட் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து செல் அவ்வளோ சீக்கிரமாக வந்து எடுக்க மாட்டோங்க, எடுக்கிறதும் தப்புங்க. அது இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணிங்கன்னா இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம், அதெல்லாம் வந்து தப்பு. அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா பை மார்க்கெட் கொஞ்சம் அப்படி கீழே வரலாம், வந்துட்டு நிஃப்டி வந்தது பாருங்கள், அப்படி பொறுமையாக அப்படி வந்துட்டு அப்படியே மேலே போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் யோசிப்போம். இது பெரிய ஃபால். ஆனால் இந்த பெரிய ஃபாலில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப எங்கே வந்திருக்கிறான், அங்கேயே தான் வந்திருக்கிறான், அங்கேயே தான் வந்திருக்கிறான். ரிவர்சல் போகும்போது என்ன பண்ணியிருக்கான், இது ஒரு ஹை பண்ணியிருக்கான், இது ஒரு அந்த ஹைக்கு போக முடியல, அந்த ஹைக்கு போக முடியல, இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கிறான், மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போயிருக்கிறான். என்ன பண்ணணும், நம்ம பேட்டர்ன் ஒருவேளை புல்லிஷ்னஸை மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ண போகிறான் அப்படின்னா டார்கெட்டு இதுதான். மறுபடியும் நிஃப்டியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு. அந்த மாதிரி போகும்போது இவனும் என்ன பண்ணுவான், இவனும் மேலே தான் போவான். ஸோ பேட்டர்ன் இருக்குது, பிரேக் ஆகி நாளைக்கு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கீழே எங்கே வரணும், கீழே வந்தால் திரும்ப வந்து இவ்வளோ தூரம்லாம் வரக்கூடாதுங்க. வந்ததுன்னா அது ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். வீக்காக இருந்தால் என்ன ஆகும், இதையும் பிரேக் பண்ணி கீழே போக தான் பார்ப்பான். அதனால் இங்கே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறான், எப்படி வந்து மூவ் ஆகிறான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இங்கே வந்து ஓப்பன் ஆனால் இன்றைக்கி டே வந்து ஹையை வந்து நம்ம அந்த கட் பண்ணோன்னா மேலே போவான்னு எதிர்பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இன்றைக்கி சென்டிமெண்ட் என்ன அப்படின்ட்டு. இன்றைக்கி சென்டிமெண்ட்டு பாருங்கள், மேலே போனால் கட் பண்ணால் மேலே போனால் அப்படியே வந்து மேலேயே போயிட்டான். இப்போ இதில் வந்து மூவ்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஓப்பனே வந்து ஒரு 400ன்னு வச்சுக்கோங்க, 51,400. எங்கே வரைக்கும் போயிருக்கிறான், 52,400. 1000 புள்ளி மேலே போயிட்டானே, 1000 புள்ளி கீழேயும் வந்துட்டானே. ப்ரீவியஸ் லோ இன்றைக்கி வந்து காலையில் ஆரம்பித்த டேஸ் லோ வந்து இதுதான். அந்த டேஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா. அதே 400லேருந்து எங்கே போயிருக்கிறான், 766க்கு போயிருக்கிறான். 500, 600, 700, 300, 350 புள்ளி மேலே போயிருக்கான். திரும்பவும் இந்த லோ இருக்குது பாருங்கள், இந்த லோவுக்கு பக்கத்தில் வந்துருக்கிறான். 250ங்கிற ரேஞ்சிலேருந்து எங்கே போயிருக்கிறான், 550 போயிருக்கிறான். 350, 450, 550, 300 புள்ளி மேலே போயிருக்கு.
ஸோ நம்ம வந்து ட்ரேடிங்கில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. பொறுமையாக இருந்துட்டு தேவையான இடத்துல வந்து நம்ம இன்னும் வரும்னு வெயிட் பண்ணாமல் ட்ரேடு எடுக்கிறது வந்து கரெக்டான இடத்துல என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம பாட்டுக்கு வந்து ஜாலியாக வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். யாருக்குமே இந்த சோக கதை வந்து இருக்கவே இருக்காது, யாருக்குமே இருக்காது. நம்ம அவசரப்படுறதுனால, பொறுமை இல்லாதனால தான் இந்த இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய மெசேஜ் மெயிலு. சரி, ஓகே. இப்போ ப்ரைஸ் வந்து இது என்னது பார்த்துருக்கோம், 50 to 100ங்க. 50 to 100 கால் ஆப்ஷன். ஏன் இது வந்து எடுத்தேன், 50 to 100 50 to 100ங்கிறது இங்கே இருக்குதுங்க. காலையில் ப்ரைஸ் இங்கே ஆரம்பிக்கும் போது இந்த டார்கெட்டை போயிடுவான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா 50 to 100 எடுத்திருந்தா கூட, இந்த மணிக்கு கூட நான் சொல்ல, 50 to 100ங்கிற அந்த அந்த அவுட் ஆஃப் த மணி தான் சொல்லணும். இது அதில் கூட என்ன நடந்திருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸு ஒரு சப்போர்ட் லெவல்லேருந்து ஒரே அடியாக, அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா 100 புள்ளியிலேருந்து ஆரம்பித்து எங்கே போயிருக்கிறான், 500 புள்ளிக்கு கிட்ட போயிட்டான். 5 மினிட்ஸில் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேற்றுக்கே இந்த லெவலில் அப்படியே பொறுமையாக அங்கேயே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்தான், கன்சால்டேட் ஆகிற மாதிரி ஆகிட்டு இருந்தான். இன்றைக்கி பாருங்கள் எப்படி மேலே போய் எப்படி கீழே வந்துருக்க பாருங்கள். 100 அப்படிங்கிற இந்த புள்ளியிலேருந்து 200ங்கிற புள்ளிக்கு போயிட்டு கீழே வரும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆப்ஷன்ஸ் ஏன் சொல்கிறோம் பர்டிகுலரானா, ஃப்யூச்சரில் நடக்கிறதுல நீங்கள் சப்போர்ட் ரேஷன் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, ஆப்ஷன்ஸ் வேலை செய்யாதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆப்ஷன்ஸும் வேலை செய்யும். பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகணும்னா 200லேருந்து எங்கே போயிடுச்சு, 450 475 வரைக்கும் போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் மேலேயே போயிடுச்சு. திரும்ப விழுந்தவன் எங்கே வந்து நிற்கிறான் பாருங்கள், இங்கே தான் வந்து நிற்கிறான். 450லேருந்து எங்கே வந்துட்டான், திரும்ப 60க்கே வந்துட்டான். இப்போ நாளையிலேருந்து திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏறுது அப்படின்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, திரும்ப இந்த ஹையை போய் டச் பண்ண வாய்ப்பு இருக்குது. 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருந்த ப்ரைஸு எப்படி மேலே ஏறி இருக்குது. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஹை, இதுதான் லோவுக்கு வந்துடுச்சு ப்ரைஸு. திரும்பவும் வந்து இந்த ஹைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ நம்மளும் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சி பார்க்குறோம் பார்த்தீங்களா. நம்ம பேட்டர்னு பிரேக் ஆகி போவோம் அப்படிங்கிற பார்த்தீங்களா. அப்போ பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா எங்கே போவோம், இங்கே போயிடும் கண்டிப்பாக. அங்கே போகுதுன்னா என்ன, அது 50 to 250 300 ரேஞ்சுக்கு போயிடும். அப்போ 300 ரேஞ்சுக்கு போச்சுன்னா என்ன நடக்கும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே இது திரும்பவும் 60லேருந்து எங்கே வரணும், 500க்கு வரும். மேலே கீழே ஜிக்ஸாக்காக வந்து இது வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த வாரம் நடக்க வாய்ப்பு. அப்போது இது வந்து 51,500 பி புட் ஆப்ஷனில் சும்மா என்ன நடந்தது, இது நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. சும்மா இது பார்க்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா மேலே போச்சு, மொத்தமாக கீழே விழுந்தான்ல. அதனால் வந்து இது என்ன நடந்திருக்குதுன்னு சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு இதுக்காக பார்க்குறமே ஒழிய இது நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, இது எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 1 ஹவரில் வந்து ஒரு 20 நாள் 25 நாளாக வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து இருந்தது. இன்றைக்கி அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். கீழே எங்கே வரைக்கும் போயிருக்கானா, அதே 60க்கு போயிருக்கிறான். திரும்ப மேலே வரும்போது அதே 500க்கு வந்திருக்கிறான். அதாவது கால் ஆப்ஷனில் நடந்ததே புட் ஆப்ஷன்லேயே நடந்திருக்கு. 60 to 500, அங்கேயும் 60 to 500. சும்மா அது பார்க்கும்போது இது மாதிரி மேட்ச் ஆச்சு, அதனால நான் இதை காட்டுறேன். பட் ஆனால் புட் ஆப்ஷனை கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம யாராக இருந்தாலும் வந்து பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ப்ரைஸ் இந்தளவுக்கு விழுவான்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அதனால் அதை பார்த்துருக்க மாட்டோம். சரி, ஓகே. சென்செக்ஸில் என்ன நடக்கு பார்ப்போங்களா. சென்செக்ஸில் வந்து ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்த ஸ்ட்ராங் லெவல் ஒரு தடவையும் நான் வந்து ஏரோ போட்டு காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அப்போ தான் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கும் வந்து இது என்னென்னு வந்து புரியும், எந்த இடம் சப்போர்ட்டு, எப்படி வரையிறது, என்ன ஏதுன்னு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். என்ன பண்ணக்கூடாது, இங்கே வரக்கூடாது. மறுபடியும் வந்தால் பை ட்ரை பண்ணலாமா, ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல். பட் ஆனால் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவான், ப்ரீவியஸாக இந்த லெவலில் பிரேக் பண்ணி போனால் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு மேலே போக வாய்ப்பு. அப்படி தான் அதை நம்ம பார்க்குறோம்.
பட் ஆனால் சிக்னல் வரணும், ஹையர் ஐ சீக்வன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். பண்ண ஆரம்பித்தானா அவன் அடுத்தடுத்து வந்து சென்செக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மிட் கேப்பில் வந்துட்டு இன்றைக்கி வந்து காலங்காத்தாலே, அதாவது நேற்றுக்கே வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகி போச்சுங்க. மிட் கேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, மற்றவங்கள விட இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரேட் ஆகிறாப்புல. ஒரு தடவையும் இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்காப்புல. ஒரு தடவையும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வரும்போது கீழே வந்திருக்காப்புல. ஹையர் ஐ பண்ணலை, ஈக்குவலாக, கிட்டத்தட்ட ஈக்குவலாக. ஆனால் நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி இப்படி கீழே வரணும். இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து வரும்போதெல்லாம் கீழே 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 வந்துகிட்டு இருக்காப்புல. இந்த இடத்துக்கு வரும்போது இதை பிரேக் பண்ணி மேலே வந்தார். அந்த ஜோஷோடவே திரும்பவும் அப்படியே பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இன்றைக்கும் புல்லிஷாக மேலே போயிடுச்சு. இதனால் இன்றைக்கி காலையில் வந்தோடனே வந்து பை பண்ணியிருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தப்பான முடிவு. பை எங்கே பண்ணணும்? நம்ம சப்போர்ட் ஈக்குவல் டு பை. மற்றபடியெலாம் நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சப்போர்ட்டுக்கு வந்தால் பை, இல்லைன்னா கம்முன்னு விட்டுற வேண்டியதான். அவன் எங்கேயோ போட்டான், திரும்ப சப்போர்ட்டுக்கு வருவான்ல, வரும்போது பார்த்துக்கலாம். இந்த ஏரோப்ளைன் மாதிரி எங்கேயோ பறக்கட்டும், இதுக்கு பேஸுக்கு வந்து தானே ஆகணும், வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்தது, பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனதுலேருந்து ப்ரைஸ் வந்து எங்கே போயிருக்கு? அவன் பாட்டுக்கு வந்து டாப்புக்கு போனான். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆவான்னு பார்த்தா ரிஜெக்ஷன் ஆகலை. இன்றைக்கும் காலையில் கொஞ்சம் மேலே வரைக்கும் போயிட்டு 12,900. இன்றைக்கி அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், 12,900. கொஞ்சம் ஒரு டக்குன்னு ஒரு மூவ் ஆகி 13,000 போயிடுமோ அப்படின்னு தான் நான் காலையில் நினச்சேன். பட் ஆனால் அது நடக்கலை. ரொம்ப பொறுமையாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அப்புறம் கீழே வரும்போது ப்ரீவியஸாக ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போனான் பார்த்தீங்களா? இந்த புல் பேக் லெவலில் அவன் கட் பண்ணவே இல்லை, மேலேயும் போகல, அப்படியே முடிச்சிட்டான். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு நல்ல ஒரு நாள் இன்றைக்கி. அதே நேரத்தில் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குதுங்க. ஒரே இடத்துலையே சப்போர்ட் எடுத்துருக்கு. என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். மேலே போகும்போது வந்து ரொம்ப கரெக்டாக போயிட்டு வந்துருக்கு. கரெக்டாக போயிட்டு வந்துருக்கு. அந்த இடத்துக்கு போனாலே ரிஜெக்ட் ஆகிறான். இந்த இடத்துக்கு போனாலே ரிஜெக்ட் ஆகிறான். ரிஜெக்ட் ஆனான்னா எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு இந்த லெவலுக்கே வந்துடும். ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து அது வந்து நடக்கலைங்க, இந்த லெவலுக்கே வந்துடுறான். ஓகே, சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் மிட் கேப்பில் அடுத்த கால் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து அதான் நடந்துருக்குது. பட் ஆனால் அங்கே நடந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கிளியராக வந்து நடக்குது. அதாவது இந்த லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த லைன் வந்து அப்படி மேட்ச் ஆகலை. பட் ஆனால் கீழே வந்து இன்றைக்கி வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காலையில் ப்ரைஸ் வந்து 12,800 கால் ஆப்ஷன் தாங்க நான் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா மேலே வரைக்கும் போயிட்டு கீழே இப்படி வந்தால் பார்த்தீங்களா 20 ரூபா. 20 ரூபாய்க்கு வந்த உடனே நம்ம ஓகே சூப்பரான என்ட்ரி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. 12,800க்கு ப்ரைஸ் கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நினச்சதுனால இதை வெயிட் பண்ணி இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த லெவல். இன்றைக்கி டேஸ் லோ. அந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணலான்னு பார்த்தா அப்புறம் ஒரு 20 போட்டு வைப்போனா 20 எடுத்துக்கிட்டான். மேலே போயிட்டு கீழே வர முடியல, அப்படியே வந்து மேலே போனால் இந்த ஹை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு டார்கெட். ரொம்பலாம் வந்து யோசிக்க கூடாதுங்க. இன்னும் மேலே போவான், போகட்டும், எங்கேயோ போகட்டும். இதுதான் இந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுருந்தோம், பட் ஆனால் ஓகே போதும். அவனும் பெருசாக மூவ் ஆகிற மாதிரி தெரில. இனி இது ஹைக்கு போனானா ரைட், முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள். கீழே வந்தான், அந்த ஹைக்கு போக முடியல, கீழே வந்தான். இந்த லோவை இந்த இடத்துல வந்து அவன் ரொம்ப நேரமாக போராடினான். இந்த போராடுறதுலாம் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுங்க. எல்லா சார்ட்லேயுமே இதாங்க நடக்குது. இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு போனால் திரும்ப போக முடியல, திரும்பவும் அப்படியே நின்றுந்தான். இந்த இடத்துல வீக்கானா விழுந்துட்டான். எங்கே வந்தானா ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். அதுக்கும் கீழே இருக்க லோவுக்கு போயிட்டு நின்றுட்டான். ஒரு தடவையும் அவன் வந்து மேலே வர ட்ரை பண்ணியிருக்கான், கீழே போயிருக்கான், கீழே போயிருக்கான். இந்த ஸ்விங் ஆகும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து
புரியும் அது. சும்மா ஸ்கால்பிங் பண்ணுறவங்களும் அந்த கீழே வரும்போது பை பண்ணால் மேலே போகும், கீழே வந்தால் பை பண்ணால் மேலே போகும். இந்த மாதிரி வெயிட் பண்ணி புது லோ வச்சோன்னு ஒரு பை, புது லோ வச்சோன்னு ஒரு பை, சும்மா ஸ்கால்பிங் பண்ணுறது. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து காலையில் நான் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பண்ணால் போதும். மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி இதெல்லாம் வந்து இப்படி தாங்க இருக்குது. சென்செக்ஸு நிஃப்டி கூட ரொம்ப மந்தமாக தாங்க இருக்கும். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் மிட் கேப்லாம் வந்து ரொம்ப 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 கம்மியாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. மிட் கேப்பு எக்ஸ்பைரி வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலாம், கோல்டு பார்ப்போம். கோல்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான், பட்ஜெட்டில் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே விழுந்த கோல்டு திரும்பவும் அதே லெவலுக்கு வந்த உடனே கீழே வந்துட்டான். மறுபடியும் ஒரு கேப் டவுன் ஓப்பனாக கீழே வரைக்கும் வந்துட்டான். இங்கேருந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, ட்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கான். அப்போ இவன் எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா அப்படியே மேலே போயிடுவான். இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் லைனுக்கு வந்தானா இன்னொரு ஃபால் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதுக்குள்ளார கோல்டு வந்து சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் மட்டும் வச்சான், அதுக்கப்புறம் அந்த மேலே போய்டுவான். டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் இங்கே இருக்குது, அடுத்து வந்து இங்கே இருக்குது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து கோல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 51,000 அந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு, சாரி, கடையில் போய் வாங்குறது வந்து அந்த மாதிரி வந்து வாங்குற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க நிலவரம். சில்வர் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 போச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 89, 90 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 50,000 அப்படிங்கிற லெவலை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேங்க. 50,000 இல்லை 49,500 அந்த மாதிரி. ஸோ ஏதோ வந்து விலை ரொம்ப கம்மியாகிட்ட மாதிரி மக்கள்கிட்ட ஒரு ஒரு இதை வந்து ஏற்படுத்தி, ஒரு மாயை வந்து ஏற்படுத்தி, எல்லாரும் போய்ட்டு ஐயோ கம்மியாகிடுச்சு, இன்னும் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, தங்கம் இப்போ தான் நல்லா குறைஞ்சிருக்கு, வாங்குவோம்னு எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. கடகடன்னு தங்கம் வந்து மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன கிராம்ஸில் வாங்கினா கூட போதும். ஃபிசிக்கல் கோல்டாக வந்து வாங்கி வைங்க. கண்டிப்பாக தங்கம் வந்து மேலெலாம் ஏறப்போகுது. சரி, ஓகே. க்ரூட் ஆயில் வாட் இஸ் ஹேப்னிங் இன் க்ரூட் ஆயில்? ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, சப்போர்ட் எடுக்கிறான். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தாலே சப்போர்ட் எடுத்துட்றான். மேலே இது வரைக்கும் போகணும். அவன் சப்போர்ட் எடுக்கிறது பெருசு இல்லை, மேலே இந்த மாதிரி போகணும். மேலே போகாமல் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தானா, பேங்க் நிஃப்டியில் இப்படி தான் நடந்தது. மேலே வரைக்கும் போகணும், போகாமல் இங்கேயே அப்படியே பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் பிரேக் ஆகி இன்னும் கூட கொஞ்சம் கீழே தான் போனான். அதனால் இந்த மாதிரி வந்து வீக்காக இருக்கக்கூடாது, இங்கே வரைக்கும் போகணும். அந்த மாதிரி போகாமல் கீழே வந்து இது க்ளோஸ் வச்சான், இன்னும் பிரேக் ஆகி கீழே போகிறது தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. க்ரூட் ஆயில், சரிங்களா? அதுக்காக நீங்கள் வந்துட்டு பை செல் வந்து ட்ரை பண்ணாமல் இருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயமாக ட்ரை பண்ணணும். சப்போர்ட்டுக்கு வந்து நான் பை பண்ணி தான் ஆகணும். உங்களை மீறி என்ட்ரி எட்டு எக்ஸிட் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா வந்து அவன் வந்து கீழே போய் க்ளோஸ் வச்சானா நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வரணும். வந்த உடனே இதுக்கு பக்கத்தில் வந்த உடனே என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்துட்டான். கீழே எங்கே வந்திருக்கிறான், ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துட்டான். ஸோ 5 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸு, நிறைய வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியும். 1 ஹவரில் பார்க்கும்போது உங்களுக்கு சார்ட் ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் 5 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்னு தெரியும், ப்ரைஸ் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு தெரியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், சப்போர்ட்டுக்கு வந்தான்னா நம்ம என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடை கட்டாயமாக வந்து எடுத்து பார்க்கலாம். அது கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான், சிம்பிள். நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் மேலே வர மாதிரி வந்தான், வந்துட்டு மொத்தமாக திரும்பவும் வந்து அவனுடைய ட்ரெண்டை திரும்பவும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜஸ்ட் லைக் தட் ஹீ இஸ் ஃபாலோயிங்.
போய்கிட்டே இருக்கிறான் கீழே. இந்த லெவலுக்கு வந்தோன்னாச்சு ரிவர்சல் ஆகணும். ரிவர்சல் ஆகிற மாதிரி தெரியல. இவன் மேலே வரும்போதெல்லாம் கீழே தான் போகிறான். அவன் பாட்டுக்கு ஃபாலோ ஆகிட்டு போயிட்டே இருக்கிறான். கண்ணை மூடிட்டு கீழே போகிறான்னு சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். கண்ணை மூடிக்கொண்டு கீழே போகிறோம். இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருந்தானா உங்களுக்கு வந்து சூப்பராக என்ட்ரி கிடச்சிரும். அருமையான என்ட்ரி. கொஞ்சம் மேலே வந்திருந்தானா டேஸ் ஹை கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே வரைக்கும் வர்றான். டேஸ் ஹைக்கு வந்தோடனே நம்ம வந்து செல் பண்ணியிருந்தோன்னா கீழே இவ்வளோ தூரம் வந்துருக்கோம். ஆனால் என்ட்ரி கிடைக்கல. என்ட்ரி கிடைக்கலங்கிறதுக்காக கவலைப்படாமல் ஜாலியாக வந்து விட்டுறணும். வேறு எதுனா சார்ட்டை பார்த்துட்டு போயிடணும். ஐயோ என்ட்ரி போயிடுச்சே, வந்திருந்தாலும் நான் எடுத்துருப்பேனே, அப்படி பண்ணியிருப்பேனே, இப்படி பண்ணியிருப்பேனே. பண்ணிக்கலாம். வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போது தவற விட்டுறாதீங்க. வாய்ப்பு கிடைக்காத போது அதை பார்த்து புலம்பாதீங்க. கம்முன்னு விட்டுருங்க. அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான். ஸோ இங்கே வந்து வாய்ப்பு கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருந்தானா வாய்ப்பு உங்களுக்கு வந்து சரியான வாய்ப்பாக கிடச்சிருந்துருக்கும். சரி, ஓகே, அதை பற்றி கவலைப்பட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் ஒருவேளை நேச்சுரல் கேஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது மட்டும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.